வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராஜபக்ஷ ஈனப்பிரவி. யாழில் அர்ச்சுனா எம்பிக்கு போடப்பட்ட செருப்பு மாலை கோபத்துடன் அர்ச்சுனா எம்பி செய்த செயல். நபர் ஒருவரால் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட மகள் மனவேதனையில் தந்தை ஒருவர் எடுத்த விபரீத முடிவு. நடந்தது என்ன? இன்று முதல் அமுலாகும் புதிய நடைமுறை. இவை அனைத்தும் இனி கட்டாயம். தவறினால் சிக்கல். சட்டத்தை காக்கும் சட்டத்தரணி செய்த வேலை வசமாக சிக்கியது எப்படி? போலீசார் எடுத்த அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய இளம் பெண்ணின் படுகொலை. காரில் கிடந்த சடலம். போலீசார் வெளியிட்ட பகீர் தகவல். இலங்கையின் வரலாற்றில் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசிரியர் நியமன திட்டம். ஆசிரியர் சேவையில் இணைக்கப்படவுள்ள பலர். பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்ட தகவல். கரிப்பையில் கசிப்பு கட்டி முடிய முன் தட்டி தூக்கிய சுன்னாகம் போலீசார். கைது செய்யப்பட்ட நபர் போலீசாருக்கு கூறிய தகவல். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கையெழுத்தான உடனடி போர் நிறுத்தம். இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் டெங்கு மரணங்கள். அரச நிறுவனங்களை சோதனையிடவும் நடவடிக்கை. இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழில் தனது பதாகைக்கு செருப்பு மாலை அணிவித்திருந்த பதாகையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கிழித்து தனது காரில் எடுத்து சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் சின்னக்கடை சந்தியில் இன்றைய தினம் அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பதாகையில் அர்ச்சுனா ராஜபக்ஷ ஈனப்பிரவி என்ற வாசகம் அந்த பதாகையில் எழுதப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு இனந்தெரியாத நபர்களால் இந்த பதாகை வைக்கப்பட்டுள்ளது கூறப்படுகிறது. தற்போது இந்த சம்பவமானது சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரீகமின்றி செயல்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சுனா ராமநாதன் செயல்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் அர்ச்சுனாவின் 10 அடி உயர பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தனது காரில் வந்த அர்ச்சுனா ராமநாதன் பதாகையை கிழித்தெடுத்து தனது காரில் எடுத்து சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் தனது மகள் நபரொருவரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டதை அறிந்த தந்தை ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காத்தான்குடி காவல் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் வசித்து வரும் 54 வயதுடைய ஆண் ஒருவர் அதே வீதியில் உள்ள 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு வழக்கமாக சென்று வந்துள்ளார். அதே போலவே வழக்கமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த 12 வயதுடைய சிறுமியின் வீட்டிற்கு அவர் சென்றுள்ளார். அப்போது அந்த சிறுமியின் பெற்றோர் வெளியில் சென்றிருந்த நிலையில் சிறுமியும் அவரது நண்பியுமான 10 வயது சிறுமியும் குறித்த வீட்டில் இருந்துள்ளனர். இதன்போது சில வார்த்தைகளை பேசி 12 வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்தியதுடன் பக்கத்து வீட்டு 10 வயதுடைய சிறுமியின் கையை பிடித்து இழுத்துள்ளார். இதனையடுத்து அந்த 10 வயது சிறுமி அங்கிருந்து தனது வீட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளார். அதன் பின்னர் 12 வயது சிறுமிக்கு நடந்ததை பார்த்த பக்கத்து வீட்டு 10 வயது நண்பியான சிறுமி பாடசாலையில் வைத்து அவரை கேலி செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவரம் ஆசிரியருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரை அழைத்து குறித்த இந்த விடயத்தினை தெரியப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் கடந்த புதன்கிழமை காத்தான்குடி காவல் நிலையத்தில் சம்பவத்தை முறைப்பாடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருமணம் முடித்து மனைவியை விவாகரத்து செய்துள்ளவரும் ஒரு கையும் காலும் இயங்காத நிலையில் உள்ளவருமான 54 வயதுடைய விசேட தேவையுடைய குறித்த சந்தேக நபர் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்பு பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட 12 வயதுடைய சிறுமியின் தந்தையார் தனது மகளுக்கு நடந்த சம்பவத்தை தாங்க முடியாமல் நஞ்சு அருந்தி உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறித்த பிரதேச காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை ஏற்கனவே ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் அவர் மாதத்தில் ஒரு நாள் காவல் நிலையத்திற்கு சென்று கையெழுத்திட்டு வந்தவர் என்பதும்
என்பது மேலதிக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிகளுக்கான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மேலும் திறம்பட கண்காணிக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள இந்த புதிய உத்தரவுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. புதிய விதிமுறைகளின்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுக்கும் வங்கிகள் தனித்துவமான சிறப்பு பரிவர்த்தனை எண்ணை வழங்க வேண்டும். அதேவேளை அந்த பரிவர்த்தனைகளுக்கு தொடர்புடைய அனைத்து தகவல்களும் கட்டாயமாக இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும். இதன்படி இறக்குமதியாளரின் வரி அடையாள எண், முகவரி, பயனாளரின் விவரங்கள், வங்கி மற்றும் கிளை குறியீடுகள், கொடுப்பனவு தொகை, நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு செய்யப்பட்ட திகதி, தற்காலிக விலை பட்டியல் எண் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை வங்கிகள் சுங்க திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முற்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு முன் இறக்குமதியாளர்கள் சுங்க திணைக்களத்தில் தகுதி வாய்ந்த இறக்குமதியாளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த பதிவு இல்லாத இறக்குமதியாளர்களுக்கு வர்த்தக வங்கிகளூடாக முற்கொடுப்பனவுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் புதிய ஒழுங்குமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த நடைமுறைகள் மூலம் இறக்குமதி துறையில் வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதோடு நாட்டிலிருந்து வெளியேறும் வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளை முறையாக கண்காணிப்பதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். கொழும்பு வர்த்தக வங்கியின் சட்டத்துறையை சேர்ந்த பெண் சட்டத்தரணி ஒருவர் ரத்மலானவில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து ஆட்டு இறைச்சி, கோழி மற்றும் முந்திரி உள்ளிட்ட பல பொருட்களை திருடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதேவேளை குறித்த இந்த சட்டத்தரணி நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கல்கிசை போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு திருடப்பட்ட பொருட்களில் 520 கிராம் கோழி இறைச்சி, 250 கிராம் ஆட்டு இறைச்சி, வறுத்த முந்திரி, ஒரு பல்துளக்கும் தூரிகை மற்றும் ரூபாய் 5290 மதிப்புள்ள மதிய உணவுத்தாள் பொட்டலம் ஆகியவை அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவை அவரது கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. பொருட்கள் வாங்குவது போல் நடித்து கடைக்கு வந்த ஒரு பெண் பல பொருட்களை ரகசியமாக தனது கைப்பையில் போடுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக குறித்த அங்காடியிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்த காவல்துறையினர் அப்பெண் வெளியேறுவதற்கு முன்னர் ஒரு பெண் காவலரை அனுப்பி அவரது கைப்பையை சோதனையிட்டனர். அப்போது கைப்பையில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கல்கிசை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தெல்தனிய பகுதியில் கார் ஒன்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட இளம்பெண் தொடர்பான பல தகவல்களை போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர். குறித்த இந்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர் 32 வயதான ஷம்யா தர்ஷனி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த குறித்த இந்த பெண்ணும் அவரின் காதலனும் கனடாவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் பெருந்தொகை பணம் கடனாக பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருந்தமையினால் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை மீள கோரியுள்ளனர். இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக கடந்த 3ஆம் திகதி நுவர்லியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தெல்தனிய பகுதியில் கைவிடப்பட்டு சென்ற காரில் இருந்து குறித்த பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது காதலனே சடலத்தை காரில் எடுத்து வந்து தெல்தனிய பகுதியில் உள்ள இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக பணிபுரிந்த வெலிகம பகுதியை சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் திகதி வரை நுவர்லியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். அத்துடன் அந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை அவரது காதலன் அழைத்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான காதலன் கண்ணொருவ பகுதியை சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் அவர் தற்போது அப்பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த 3ஆம் திகதியிலிருந்து 16ஆம் திகதி வரை நுவர்லியா ஹோட்டலில் தங்கியிருந்த காலப்பகுதியில் பல நாட்கள் தான் உணவு உட்கொள்ளாமல் இருந்ததாக அவரின் சகோதரனுக்கு தொலைபேசி ஊடாக தெரிவித்ததாக போலீசாரின் விசாரணை மூலம் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த பெண் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதற்கான வைத்திய ஆலோசனை பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தலைமறைவாகியுள்ள காதலனை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கண்டி கண்ணொருவ பகுதியை சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளரான காதலனுக்கும் உயிரிழந்த பெண்ணுக்கும் இடையே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 30,000 புதிய ஆசிரியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது இலங்கையின் வரலாற்றில் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய ஆசிரியர் நியமன திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் உள்ள வடமத்திய மாகாண கல்வி அதிகாரிகளுடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இந்த விசேட நியமன திட்டத்தின் கீழ் கல்வித்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கு புதியவர்கள் உள்வாங்கப்பட உள்ளனர் எனவும் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 23,000 பட்டதாரிகளும் தேசிய கல்வியற் கல்லூரிகளில் பயிற்சி பெற்ற 6,100 ஆசிரியர்களும் கல்விக்கான பிரத்யேக பட்டங்களை முடித்த பட்டதாரிகளும் இதில் உள்வாங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மாத்திரம் கல்வித்துறை மேம்பாட்டிற்கு போதுமானதாக அமையாது. ஆசிரியர்களின் முறையான பரவலாக்கம், கல்வி நிர்வாகம் மற்றும் தரவு முகாமைத்துவம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் அரசாங்கம் பாரிய முதலீட்டை மேற்கொண்டு வருகிறது. நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டே அனைத்து முயற்சிகளும் திசை திருப்பப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊரலு பகுதியில் நீண்ட நாட்களாக கசிப்பு வியாபாரம் இடம்பெற்று வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்று அதிரடி வேட்டையில் சுன்னாகம் போலீசார் களமிறங்கிய போது விசித்திரமான முறையில் விற்பனைக்காக கரிப்பையில் கசிப்பினை கட்டி விற்பனை செய்து வந்த 27 வயது நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இதனை இலகுவான முறையில் விற்பனை செய்வதற்காக இந்த கரிப்பையை பயன்படுத்துவதாகவும் இதனால் அவருக்கும் சந்தேகம் ஏற்படாது என்றும் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரையும் சான்று பொருளையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கையெழுத்தான உடனடி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது. இந்த ஒப்பந்தமானது பிராந்திய மற்றும் உலகளாவிய ரீதியில் பதற்றத்தை குறைப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமைந்துள்ளதாக இலங்கை வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையானது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது என்றும் உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான வழிகளை உள்ளடக்கியுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 44,480ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் 5ஆம் நாளான இன்று அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வருடத்தில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக அதிகளவான டெங்கு அவதானம் மிக்க பிரிவாக அரசு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.